விஜய் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட்டு. சினிமா நடிக்கிறாங்கல்ல, ஆனால் சும்மா இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க? விஜயில் வந்து அவர் ஷூட்டிங் ஷூட்டிங் அவர் வந்து ஆக்டிங் தான். இப்போ அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையும் இந்த அண்ணாமலையும் ரெண்டும் ஒன்று தான். அவர் பேரில் கட்சி ஆரம்பிச்ச போது எனக்கு ஊழல்வாதி தான். ஆங்கிலக்காரன் ஆட்சி பண்ணாம்பார் சொல்கிறாங்கள, அவனே மேலு. ஏன்னா வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி கிஞ்சி ஊற்றி இருப்பான். இப்போ புதுசாக வராங்கன்னா விஜய் அவர்களை சொல்லலாமா? இருக்கலாம். அரசியல்னா இது ஒரு டிசைன் தம்பி. இவங்க இப்படித்தான் இருப்பான். எவன் வந்தாலும் கொள்ளையடிப்பான், எல்லாம் பண்ணுவேன், முளை மாதிரி முடிச்சவங்க. இவன் விஜயா இருந்தாலும் டிமிகா இருந்தாலும் எந்த பண்ணாட வந்தாலும் முளை மாதிரி முடிச்சவங்க தான். இது ஒரு டிசைன். ரொம்ப குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான். உண்மை வந்து தெரிய மாட்டேங்கிறது. என்ன நடக்குது? ஒருத்தர் வந்து சும்மா பழி போடுறா. இவங்க அவங்கள சொல்கிறதும் இவங்கள சொல்கிறதும் உண்மையான நிலைமை பப்ளிக்கு தெரியல. பட் வாட் வி கம் டு நோ, எங்களுக்கு என்ன தெரியறது, இந்த மாதிரி யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வர்ற விஷயங்களை அது வந்து உண்மையான்றது தெரியாது. பட் வாட் வி வாண்ட் இஸ் சம்திங் நியூ. புதுசாக ஏதோ வரணும். புதுசாக வந்தால் தான் மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அரசியல் முன்னாடி மாதிரி இல்லை. பழைய காலத்தில் அந்த காமராஜர் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை இப்போதைக்கு அரசியல் எதுவுமே. ஆனால் இப்போ வருங்காலத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம். ஏன்னா இப்போ இளைஞர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ வாலிப வயசில் கொஞ்சம் நல்லா துடிதுடிப்பாக ஒரு இளைஞராக இருக்காரு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. இந்தியாவில் பிஜேபி சூப்பராக இருக்கு. பிஜேபி சூப்பராக பண்ணுறாங்களே. நேற்று கூட அந்த ஒர்க்ஸா ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் நிறைய சார் அந்த சிஎஸ் 370 ஆர்டிகல் கொண்டு வந்தாங்க. திருப்பி நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று கொண்டு வரன்றாங்க. சந்தோஷமாக இருக்குது. பிஜேபியில் பண்ணுறது வந்து அவர் எதுவும் ஒரு 10 பைசா கூட சாப்பிடல. எல்லா அரசியல்வாதி மாதிரி கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கல. சூப்பராக பண்ணுறாரு. அவர் இருக்கிறவங்க அவர் தான் பிரைம் மினிஸ்டராக வரணும். இங்கே பிஜேபி அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு கண்டிப்பாக உருப்படும். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இப்போ ஹிந்தி இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்து மும்மொழி குழு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. பணக்காரங்க வசதி உள்ளவங்க தான் அந்த மாதிரி படிக்கிறாங்களே தவிர ஏழை எளிய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து படிக்கலை. அதனால அந்த மும்மொழி குழு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். தேச நேசம், வீரம், விவேகம் அண்ணாமலையாட்டே இருக்கு. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையும் இந்த அண்ணாமலையும் ரெண்டும் ஒன்று தான். படித்தவன் இறங்கி சாட்டல் அடிக்க விட்டீங்களே நீங்க, ஏன் விட்டீங்க? படித்தவன் தானே, அவன் சொல்றதை நீங்க கேளுங்க. அவனுக்கு ஓட்டு போட்டிருக்க நீங்க. அன்னைக்கு சாட்டையில அடிச்சு அது கீழ்த்தரமான அரசியலை பண்ண வச்சதே நீங்க தானே. ஏன் ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு போலையா? அதான் சொன்னேன், ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது தமிழ்நாடு. பட் நல்லது செய்யறவங்க யாரா இருந்தாலும் எங்க ஓட்டு அவங்களுக்கு தான். யார் நல்லது செய்வான்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல? புதுசா யாராவது வரணும். புதுசா யாராவது வரணும். இப்ப இருக்கிற கணக்குல இல்லாம புதுசா யாராச்சும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். புதுசா வர்றவங்க தான் ஏதாவது புதுமையா செய்வாங்க. அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப புதுசா வராங்கன்னா விஜய் அவர்களை சொல்லலாமா? இருக்கலாம். விஜய் அவர்களை சொல்லலாம். அண்ணாமலை அவர்களை சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் நிறைய பப்ளிக் க்ளோஸா இருக்கிறது அவர் தான். விஜயை விட அண்ணாமலை தான் பப்ளிக்கோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்காரு. இஸ் ரெடி. நல்ல லேர்னட் பர்சனாலிட்டி, அறிவுள்ளவர், சட்டம் தெரிஞ்சவர், பயம் இல்லாதவர், எல்லாத்துலேயுமே இஸ் பர்ஃபெக்ட். இப்போ போன காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அரசியலில் வந்தார். ஒரு தொகுதியில் விட்டு அவரால் நின்று ஜெயிக்க முடியல இல்லையா? அதே மாதிரி தான். அதே மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆர் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே கருணாநிதியோட தான் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அரசியல் நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரியும். அதனால சினிமாவில் இருந்தவர் அப்படிங்கிறனால. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லைல்ல. புதுசா இப்ப தான் யாருடையும் பழக்கம் இல்லை, யாரும் அரசியல் பத்தி தெரியாது. புதுசா அவர் வந்திருக்கனால அதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் வந்து எதுவும் செய்வாரா? இல்ல அது இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யலையே. அப்புறம் இனிமேல் வந்து என்ன செய்ய போறாங்க? அவங்களோட தொண்டர்கள் வருமுன்னு செய்யணும். வரதுக்கு முன்னாடி இப்ப லாரன்ஸை பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வராரா வரலையான்னு தெரியாது. ஆனா வரதுக்கு முன்னாடி என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் மக்கள் செஞ்சுட்டு வர்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டு அரசியலுக்கு எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். 26 எலெக்ஷன் வருதுல, நல்லா இருக்கும். வந்தா அண்ணாமலைக்கு அட்லீஸ்ட் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. விஜய் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட்டு. சினிமா நடிக்கிறாங்கல்ல, ஆனால் சும்மா இங்கே உட்காந்து என்ன பண்ண போறாங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஃபேன்ஸ் தானே பண்றாங்க. என்ன மாதிரி பப்ளிக் பண்ணணும். யாரு நல்லா பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு
ஜெயலலிதா அம்மா நல்லா பண்ணாங்க. நல்ல கண்ணு ஆ. அவங்க ஜீவா அவங்கெல்லாம் இருக்கான், காமராஜெல்லாம் இருக்கான். காமராஜர் பேர்ல கட்சி தொடங்கினவே ஊழல்வாதி தான். காமராஜர் நல்லவர் தானே எல்லாரும் பேசுறான், நல்லவர் ஒத்துக்குருவான். அவர் பேர்ல கட்சி ஆரம்பிச்ச போற எனக்கு ஊழல்வாதி தான். அவரு நல்லவரா இருப்பாரு. அவரு நல்லவர் தான். கட்சியில ஆரம்பிச்சவங்க அதான். அதுக்கப்புறம் வந்து அவர் காமராஜருக்கு அப்புறம் போச்சே. இப்ப விஜயும் அவரோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அவரை மாதிரி பண்ணுவேன். துக்கடா பையன் தம்பி இவெல்லாம் வந்து மண்ணு மூட்டை இதெல்லாம் வந்து என்ன ஒரு வார்த்தை கண்டினியூஸ் இப்ப வந்து என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் போய் பேச அதான் நிக்க மாட்டேங்கிறாரு. பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறாரு. தம்பி கேஷுவலா உனக்கு வந்து பிரச்சனையில பேச தெரியாது. அதே சீமான்ட்ட போனீங்கன்னா நிறைய பேசுவோம். எம்ஜிஆர் நல்லா பண்ணாருன்னு சொன்னாங்க. காமராஜர் காலத்துல நல்லா இருந்துச்சு. காமராஜர் மாதிரி வரணும்னா கஷ்டம்தான். அட்லீஸ்ட் இவங்க 2 பேர் மாதிரி யாராவது வந்தா, ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி வந்தா தமிழ்நாட்டை காப்பாத்து. எனக்கு வந்து மூக்கர்ணாநிதி தான் பிடிக்கும். அவருதான் பிடிக்கும். பிடிக்கும். அப்பயும் அப்போ அவரை தான் பிடிக்கும். இதனால வரைக்கும் அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டு இருக்கிறேன். இதனால வரைக்கும் எல்லாருக்குமே போட்டுட்டோம். ஆனா இப்ப விஜய் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா அடுத்த தடவையும் அவரே செலக்ட் பண்ணலாம். என்னை திட்டான், என்னை அடிச்சுட்டான், எல்லா பேரும் மக்களையும் குறை சொல்லிட்டு அவனையும் சொல்லிட்டு கொள்ளையடிக்கிற மட்டும்தான் கணக்கா வச்சிருப்பேன். எத்தனை 5 ஆண்டு திட்டம் போட்டிருக்காங்க. ஒண்ணு அந்த 5 ஆண்டு திட்டமோ இல்ல இத்தனை திட்டங்களுக்கு ஒதுக்கின நிதியோ இருந்திருந்தா 100 சிங்கப்பூரோட தாண்டி இருந்திருக்கு. சென்னையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும். இன்னைக்கும் இந்தியாவில் அதிக ஜிடிபியில கொடுக்கறது நம்பர் 1 தமிழ்நாடு தான். குழப்பமான சுச்சுவேஷன், யார் எப்படி ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பிஜேபி வந்தாலும் ஓகே, ஏன்னா மோடி தலைமை நல்லா தான் இருக்குது. அங்க இன்னைக்கு 2025 தான் இருக்கும். ஆனா 2050 உட்கார்ந்துருக்கான் அவங்க. 2050 வரைக்கும் டிசைன் பண்ணிட்டான். பக்கத்துல இருக்க சிலோன் கவுந்து போச்சு, பங்களாதேசம் கவுந்து போச்சு, நேபாள் கவுந்து போச்சு, பாகிஸ்தான் பொருளாதாரத்துல ஒண்ணும் இல்லாம நடுத்தரவுல எடுக்கிறான். ஆனா இந்தியா மட்டும் ஸ்டாண்டர்டா நிக்குதுன்னா என்ன காரணம்? அமெரிக்காவே மிரட்டுறானா என்ன காரணம்? இந்தியாவில் கேட்டால் நான் மோடி தான். மோடி தான். மோடி தான் சூப்பர். தமிழ்நாட்டில் கேட்டால் 2 பேரும் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. காமராஜர் இருக்காரு. அந்த காலத்து நான் இல்லை, அவங்க என்னோட ரொம்ப வயசு பெரியவங்க. எனக்கு 58 வயசு தான் ஆகுது. அந்த பீரியட்ல நான் சென்னையில் இல்லை. வேகமா செயல்படுறாங்க, அதுக்கு தான் படிச்சவன். அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு தான் பேசுறாங்க. விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு பேசினா பேர் நமக்கு தெரியாது. இப்ப என்ன மாதிரி பப்ளிக் எந்த கட்சி சம்பந்தம் கேட்டோன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப எல்லாருமே நம்ம அவர் தர்மத்தை கட்டுப்படுறாரு. மக்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஏதாவது அட்லீஸ்ட் செய்யலைனாலும் கொள்ளாடிக்க மாட்டாரு. இப்ப ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கும்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது ஆமா, அதுவும் சொல்றாங்க, தெரியலையே. கூட்டணி இருந்தா ஓகேவா இல்ல கூட்டணி இருந்தா நல்லது தானே? நல்லதா இருந்தா நல்லது தானே. ஒரு கை இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும்ல, திமுக பயம் வரும்ல. அவங்களுக்கு தான் இப்ப பயமே இல்ல. விஜயகாந்த் நம்ம தான் என்ன அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க. ஓட்டு போடும்போது தானே தெரியும். 5 வருஷமா இல்லை, இன்னைக்கு கண்டினியூ 10 வருஷம் எங்கே இருந்தாங்க அவங்க. அவங்க அப்பா காலத்துல 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் திருப்பி ஏடிஎம்க்கு தான் வரும். எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன்னா, யாக்கா ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த சூரியன்ல போட்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்ற காலம் இல்ல. யாரா இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து யாரு கூடயாவது கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆமா ஆமா, ஏடிஎம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டா லெவல்ல வந்து ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. படிச்சவன் வரணும், படிச்சவன் வந்ததா நல்லது. அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா தமிழ்நாடு நல்லா இருக்கும். நம்ம சேஃபா தூங்கலாம், எந்த பயமும் இல்லாம தூங்கலாம். எல்லா ராஜ்யமும் அடிக்கிறவர் போட்டி. அதான்